நம்ம இன்றைக்கி வந்து தேங்காய் பால் சாதம் தான் செய்ய போகிறோம். தேவையான அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். மூணு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். கோல்டு வின்னர் கொஞ்சம் ஊற்றிருக்கேன். தேவையான அளவுக்கு எண்ணெய் காஞ்சி வரட்டும். 2 பட்டை 2 எடுத்து வச்சுருக்கேன். கிராம்பு 3, ஏலக்காய் 2, கல்பாசி 2, ஒரு பூ 1 எல்லாம் சேர்த்து போட்டுக்குவோம் கலந்து. இப்போ 2 பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். 4 பச்சை மிளகாய் அதையும் போட்டுக்கலாம். நீட்டு மிளகால காரமே இருக்காது, அதனால் நான் 4 மிளகா பெரிய மிளகாவை போட்டுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். பெரிய பாருங்கள், நிறைய மாவு போட்டுக்கணும். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நல்லா வெங்காயம் சிவந்து வரட்டும். வெங்காயம் சிவந்து வந்துடுச்சு. இப்போ புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு, கொத்தமல்லி அதே மாதிரி கைப்பிடி அளவுக்கு, அதுதான் 2 தான் போட்டாச்சு. கொஞ்சம் வடிங்க வரட்டும், காய போட்டுடலாம். இப்போ நான் கேரட்டு, பீன்ஸு, ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கூடயே கொஞ்சம் மீன் மேகரை எடுத்து சுடு தண்ணியில் வச்சு பிழிஞ்சி தண்ணி பச்சத்தில் அலச்சி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் ஏற்கனவே கொஞ்சம் போட்டிருக்கேன், இருந்தாலும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கல் இப்போ தேங்காய் பால் ஊற்றிக்கிறாங்க பாருங்கள். தேங்காய் பால் நான் வந்து 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன். வெறும் தேங்காய் பால் எடுத்து 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா வீட்டில் உள்ள அரிசி தான், டெய்லி சாப்பாட்டுக்கு போடுற அரிசி. மூடி போட்டு கொஞ்ச நேரம் தண்ணி கொதிக்கிட்டோம், அதுக்கப்புறம் அரிசி கொட்டுவோம். தேங்காய் பால் நல்லா கொதித்து வருது பாருங்கள். நல்லா நெய்யெல்லாம் ஊற்றி இருக்கிறதால ரொம்ப நல்லா வந்துருக்குது. இப்போ நம்ம அரிசி கொட்டிடுவோம். அரிசி அரை மணி நேரம் ஊற வச்சு அலசி வச்சுருக்கேன், தண்ணி இல்லாமல். ஏற்கனவே நம்ம தேங்காய் பாலில் ஊற்றிருக்கேன் கரெக்டாக, அதனால் தண்ணி இல்லாமல் அரிசி போட்டுட்டேன் நான். அவ்வளோதான், அரிசி போட்டாச்சு. சும்மா லேசாக ஒரு கலந்து விட்டுட்டு மூடி போட்டுடுவோம்.
அரிசி போட்டு கொஞ்சம் கலந்து விட்டுடுவோம். அவ்வளோதான். இப்போ நம்ம மூடி போட்டுருவோம். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்ப்போம். பாருங்கள், தேங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. எப்படி பலன்னு வந்திருக்கு பாருங்கள். நல்லா பாருங்கள், ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு இந்த தேங்காய் சாதம் பிடிச்சிருந்தா நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதையும் மட்டும் இல்லாமல் கைத்தொழில் சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க.